ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் தியானத்திற்கான 10 முத்துக்கள் என்கிற தலைப்பில் பாகம் 2 பார்க்கலாம். 5. இறைவனின் நினைவு என்கிற கண்ணாடியில் தினமும் தன்னை பாருங்கள். மேலும் அனைத்து குணங்கள் மற்றும் சக்திகளால் தன்னை அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். இறைவனிடம் உள்ள நல்லவைகளின் பிரதிபலிப்பு நீங்கள். அந்த நல்லவைகளின் அடிப்படையில் பிறரை பாருங்கள். அப்போது அவர்களும் அழகானவர்களாக ஆகிவிடுவார்கள். 6. எந்நேரமும் இறைவனிடம் உரையாடல் செய்யுங்கள். நீங்கள்தான் என்னுடைய மிகவும் மதிப்பு நிறைந்த நண்பன் மற்றும் துணைவன். ஒவ்வொரு அடியிலும் என்னுடன் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் என் கையை பிடித்திருக்கிறீர்கள். நான் உங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவம் செய்கிறேன். உங்களுடைய இதயத்தில் நான் இருப்பதை உணர்கிறேன். மேலும் என்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் நான் மறக்கிறேன் என்று அவரிடம் சொல்லுங்கள். 7. எப்பொழுதெல்லாம் நீங்கள் மன அழுத்தத்தை உணர்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் இறைவனை ஆத்மலோகத்தை விட்டு கீழே அலையுங்கள். பரமாத்மாவாகிய ஒளி புள்ளியை உங்கள் வீட்டில், உங்களுடைய வேலை செய்யும் இடத்தில் அவர் தன்னுடைய சக்தியின் ஒளி கதிர்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார். மேலும் அந்த சூழ்நிலையில் நேர்மறையின் சக்தியை நிறைக்கிறார் என்று அனுபவம் செய்யுங்கள். 8. ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை ஆத்ம உணர்வு என்கிற வாகனத்தில் அமர்ந்து பயணம் செய்து ஆத்மலோகத்திற்கு சென்று இறைவனின் எதிரில் அமருங்கள். உங்கள் சுமைகளை அவரிடம் இறக்கி வையுங்கள். உங்கள் பிரச்சனைகளை அவரிடம் கூறுங்கள். அவருடைய வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய அன்பை அனுபவம் செய்யுங்கள். லேசானவராகவும் ரிலாக்ஸாகவும் ஆகுங்கள். 9. உங்களுடைய இறைவனின் நினைவு உலகத்திற்கு கலங்கரை விளக்கம் போன்றது. ஒவ்வொரு நாள் மாலையிலும் சில நிமிடங்கள் நான் நல்லவை மற்றும் வளத்தின் ஏஞ்சல் இறைவனுடன் சேர்ந்து அவருடைய குணங்களின் ஒளியை ஒவ்வொருவரிடம் பரப்பியபடி முழு உலகத்திலும் பயணம் செய்கிறேன் என்று பயிற்சி செய்யுங்கள். 10. தூங்க செல்வதற்கு முன் இறைவன் மீது உங்களுக்கு இருக்கும் அன்பை அவரிடம் வெளிப்படுத்துங்கள். அவருக்கு கடிதம் எழுதுங்கள். பல்வேறு உறவுகள் மூலம் அவரோடு இணைந்து கொள்ளுங்கள். மேலும் அவருடைய அன்பு மற்றும் முழுமையான பாதுகாப்பு என்கிற ஒளியின் மடியில் உலகத்தின் எதிர்மறையில் இருந்து பாதுகாக்கப்பட்டவராக ஆகி தூங்குங்கள். ஓம் சாந்தி.